அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்னைக்கு நம்ம ஹெல்தி ஹோம் சமையல்ல திருநெல்வேலி அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம நேச்சுரல் கலர் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். எந்த ஆர்டிஃபிஷியல் கலருமே கிடையாது. 1 கப் கோதுமை, நம்ம வீட்டில் உள்ள எந்த கப் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி ஊற வச்சுப்போம். 12 மணி நேரம் ஊற வச்சோம்னா நம்மளுக்கு நல்லா மையா அரைப்படும் கோதுமை. கோதுமை வந்து நம்மளுக்கு 12 மணி நேரம் ஊறிட்டு, இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பால் எடுத்துப்போம். முதல்ல கோதுமையை போட்டுப்போம். அப்புறம் 2 கப் தண்ணி சேர்த்துப்போம். நல்லா அரைச்சோம்னா நம்மளுக்கு பால் தனியாக கிடைக்கும். இதை வடிகட்டியில் வடித்து எடுத்துப்போம். அல்வா செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வந்தீங்கன்னா அதே ப்ரொசீஜர் நம்மளும் செஞ்சோம்னா நம்மளுக்கும் நல்லா வந்துடும். இப்போ வந்து முதல் பாலை எடுத்துடலாம் வடித்து. இதை மாதிரி ஒரு பெரிய கண்ணு உள்ள வடிகட்டி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வடிக்க வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு டபராவை உள்ளே வச்சு நம்ம இதை மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னா பால் நம்மளுக்கு ஒட்டை வடிஞ்சிரும். இந்த சக்கையில் நம்ம வந்து தூக்கி போடக்கூடாது. இந்த சக்கையை வந்து திரும்பவும் மிக்ஸி ஜாரில் போட்டு 1 கப் தண்ணி ஊற்றி திரும்பி அரைச்சி பால் எடுத்துக்கணும். இதை மாதிரி வடித்து எடுத்த பாலை 7 மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுறணும். அதை மாதிரி நம்ம விடும்போது நம்மளுக்கு தண்ணி தனியாக, கீழே வந்து மாவு தனியாக தங்கும். 7 மணி நேரம் இதை புளிக்க விட்டதுக்கப்புறம் மேலே உள்ள தண்ணியை லேசாக வடித்து எடுத்துப்போம். இப்போ மீதி உள்ளதை எடுத்து நம்ம கிண்ட போகிறோம், அல்வா கிண்ட போகிறோம். அடுத்தது ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கணும். அதில் வந்து கோதுமை எந்த கப்பால் அளந்தோமோ அதே கப்பால் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துப்போம். இதை வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொதிக்க விட்டுப்போம். சர்க்கரையில் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது. நம்ம வானலில் வச்சு அப்படியே சிம்மில் வச்சிடணும். அடுப்பை சிம்மில் வைக்கும்போது நம்மளுக்கு வந்து இதை மாதிரி ப்ரௌன் ஆகிடும். இப்போ வந்து 1 கப் கோதுமைக்கு 3 கப் சர்க்கரை சேர்த்துக்கணும். நான் வந்து 1/2 கப் ஏற்கனவே போட்டேன். இப்போ மீதி இருக்கிற 2.5 கப்பையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட நம்ம என்ன செய்ய போகிறோம்னா 1 கப் தண்ணி சேர்த்துப்போம். அப்போ இதை மாதிரி நம்மளுக்கு தண்ணி ஆகிடும். நல்லா சர்க்கரை கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாலை இதில் சேர்க்க போகிறோம். நல்லா இப்போ சர்க்கரை கரைஞ்சிட்டு இதில் நம்ம பாலை சேர்த்துருவோம். பாலை சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். முதல்ல நம்மளுக்கு இதை மாதிரி பாயசம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். சர்க்கரை கரையிலனா 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது 200 ml நெய் சேர்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துப்போம். இதில் வந்து வெறும் நெய் மட்டும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இதோட ஸ்பெஷல் வந்து லாஸ்ட்டாக தான் நான் சொல்ல போகிறேன் என்ன சேர்க்க போகிறோன்னு. அடுத்தது அல்வா கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நெய் வந்து அப்படியே இழுத்துருக்கும் உள்ள. அந்த ஸ்டேஜ் வந்தோடனே இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கணும். நம்ம எப்போதுமே அப்படி தான் பார்த்து பார்த்து சேர்க்கணும். ஏன்னா நம்ம என்ன தான் சொன்னாலுமே நம்மளுக்கு வந்து பார்க்குறவங்களுக்கு தான் அது தெரியும். அதனால வந்து அல்வா வந்து நெய்யை உள்ளே இழுத்தோடனே நம்ம அடுத்த பேட்ச் நெய்யை சேர்த்துடணும். அதே மாதிரி ஃபுல்லாக 200 ml நெய்யும் நீங்கள் சேர்த்துடுங்க. அல்வாக்கு கலரை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ரெட்டில் அழகாக இருக்குது. இதுக்கு வந்து நம்ம ஆரம்பத்தில் 1/2 கப் சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணோமே அதுதான் காரணம். இதுதான் இந்த அல்வாவுக்கு கலரே கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வாசனையே இந்த கேரமல் தான். இந்த வாசனை தான் கடையோட டேஸ்ட்டு. உங்களுக்கு திருநெல்வேலியோட டேஸ்ட்டை கொடுக்கும். கலர் பொடி போடாமலே நம்மளுக்கு வந்து கலராகவும் அதே சமயத்தில் நல்ல கடையில் உள்ள அல்வா மாதிரி வாசனையாகவும் இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் திக்க ஆரம்பித்தோடனே நான் வந்து இதில் முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி சேர்த்து இதை மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதோட என்ன சேர்க்க போகிறோம்னா ரீஃபைண்ட் ஆயில் 200 ml. அது சேர்த்தா தான் நம்மளுக்கு வந்து கடையோட ஃபீல் கிடைக்கும். இல்லைனா நம்மளுக்கு கடை ஃபீல் கிடைக்காது. அதனால் 200 ml ரீஃபைண்ட் ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரணும். நம்மளுக்கு வந்து வானலில் ஒட்டக்கூடாது. இதை மாதிரி ஊற்றி சுற்றினோம்னா நம்மளுக்கு வானலோட சுற்றணும் அல்வா. அது மட்டும் இல்லாமல் எடுத்து போடும்போது கொஞ்சம் திக்காகிட்டு பாருங்கள். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே நான் இறக்கி வச்சுட்டேன். நல்லா ஆற விட்டு நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து கரண்டியில் ரொம்ப ஒட்டாது. லேசாக அங்கங்கே ஒட்டும். ஆனால் ஒட்டாமல் அழகாக விழும். கடைக்கு போகாமலேயே வீட்டிலேயே சூப்பராக திருநெல்வேலி அல்வா செஞ்சிடலாம். திருநெல்வேலிக்கே போவேன்னா நம்ம ஊரில் இருந்தே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.